ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2025 மார்ச் மாதம் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நிறமாறும் உலகில் மூவி இந்த படத்தை பிட்டோ டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பாரதி ராஜா, ரியோராஜ், சாண்டி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மார்ச் 7ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி. அடுத்து அஸ்திரம் த சீக்ரெட் மூவி. இந்த படத்தை அரவிந்த் ராஜகோபால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சாம், நிராஞ்சனி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. அடுத்து லெக் பீஸ் மூவி. இந்த படத்தை ஸ்ரீநாத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல யோகி பாபு, கருணாகரன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த லெக் பீஸ் மூவி மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு காமெடி டிராமா மூவி. அடுத்து மர்மர் மூவி. இந்த படத்தை ஹேமந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த த்ரில்லர் மூவி. அடுத்து ஜென்டில் உமன் மூவி. இந்த படத்தை சேதுராமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல லிஜமுல் ஜோஸ், லாஸ்லியா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. அடுத்து மனிதம் மூவி. இந்த படத்தை புர்னோ சேவியர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கிருஷ்ணராஜ், மதுனிகா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த மனித மூவி மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு டிராமா மூவி. அடுத்து கிங்ஸ்டோன் மூவி. இந்த படத்தை கமல் பிரகாஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி. அடுத்து யமகாதகி மூவி. இந்த படத்தை ஜெயசீலன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ரூபா, நரேந்திரா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த யமகாதகி மூவி மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. அடுத்து மம்மி டிராகன் என்கிற ஹாலிவுட் மூவியும் மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. அடுத்து மார்ச் மாதம் செகண்ட் வீக்ல ஸ்வீட் ஹார்ட் மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ரியோராஜ், கோபிகா, ரெடின் கிங்ஸ்லி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்வீட் ஹார்ட் மூவி மார்ச் 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு டிராமா மூவி. அடுத்து கிஸ் மூவி. இந்த படத்தை சதீஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கவின், பிரீத்தி ராணி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த கிஸ் மூவி மார்ச் 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி. அடுத்து வர்ணன் மூவி. இந்த படத்தை ஜெயவேல் முருகன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராதா ரவி, சரண்ராஜ், கேப்ரிலா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த வர்ணன் மூவி மார்ச் 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அடுத்து மார்ச் மாதம் தேர்ட் வீக்ல எந்த படமும் ரிலீஸ் ஆகிறதா இதுவரை அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அடுத்து மார்ச் மாதம் 4th வீக்ல சியான் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் வீர தீர சூரன் மூவி. இந்த படத்தை அருண்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விக்ரம், எஜ்ஜே சூர்யா, சுராஜ், துஸ்ரா விஜயன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த வீர தீர சூரன் மூவி மார்ச் 27ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அடுத்து L2 எம்ப்ரான் மலையாள மூவி. இந்த படத்தை நடிகர் பிருத்திவிராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மோகன்லால், பிருத்திவிராஜ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த L2 எம்ப்ரான் மூவி மார்ச் 27ஆம் தேதி பேன் இண்டியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அடுத்து ஹரிஹரா வீரமல்லு என்கிற தெலுங்கு மூவி. இந்த படத்தை கிறிஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பவன் கல்யாண், அர்ஜுன் ராம்பால் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த ஹரிஹரா வீரமல்லு மூவி மார்ச் 28ஆம் தேதி பேன் இண்டியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு பீரியாடிக் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. நாம பார்த்த இந்த படங்கள் தான் மார்ச் மாதம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.